வணக்கம். சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்களவை உறுப்பினர் துரை வைகோ அவர்கள். தற்போதைய தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்து அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். திருச்சிராப்பள்ளியில கூட்டணி வித்தியாசங்களை கடந்து, கட்சி வித்தியாசங்களை கடந்து முதல்வரை வரவேற்றிருந்தீங்க. இந்த புதிய ஆட்சி மீது பாசிட்டிவான கமெண்ட் எல்லாம் வந்திருக்கு. இத்தகைய பின்னணியில தமிழக வெற்றி கழக அரசு ஆதரவளிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவீங்க? முதல்ல நான் இது ஒன்று தெளிவுபடுத்திடுறேன். ஆட்சி பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு சகோதரர் அவர் என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு வரும்பொழுது ஒரு மரபு என்னன்னா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் போய் வரவேற்கணுங்கிறதா மரபு. அதன் அடிப்படையில் நான் அங்கு சென்று அவரை வரவேற்றேன், வாழ்த்தினேன். அதே போல நம்முடைய கடந்த கால முந்தைய ஆட்சியின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் வரும்போதுமே நாடாளுமன்ற உறுப்பினர் நான் போய் வரவேற்கிறேன். இது வந்து ஒரு புரோட்டோகால், ஒரு மரபு. ஏன்னா எனக்கு தொகுதி மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு மாநில அரசு சம்பந்தமானதுன்னா நான் யாருக்கிட்ட போய் பார்க்கணும்? நம்முடைய முதலமைச்சருடைய ஒன்று அவர், இல்லாட்டி அதை துறை சார்ந்த அமைச்சரவை நான் பார்க்கணும். அப்படி இருக்கும் பொழுது நான் அவங்க வரும்போது, நாட்டினுடைய பிரதமரோ இல்லை மாநில முதலமைச்சர் வரும்போது நான் போய் அவர் வரவேற்கிறது ஒரு அடிப்படை, ஒரு பண்பு. அதை நான் செஞ்சேன். நான் எனக்காண்டி கிடையாது, துரை வைகோவுக்காகவோ மதிமுகவோ கிடையாது, என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக அது அந்த வரவேற்பு. உங்களுக்கு பர்சனலா ஒரு இளைய தலைவரா விஜய் பற்றி என்ன கருத்து? நான் இது கடந்த காலங்களில் தேர்தலுக்கு முந்தைய நாட்களே நான் சொல்லியிருக்கிறேன். சில பேர் அதை தவறாக எடுத்துக்கிறாங்க. நான் சகோதரர் விஜயோடைய அரசியல் வருகையை பொறுத்த வரைக்கும் நான் அதை பாசிட்டிவாக தானே பார்த்தேன். நான் ஒரு நல்ல விஷயமா தான் பார்த்தேன் நான். ஏன்னா அவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு. இன்னைக்கு இளைஞருக்கும் அரசியலுக்கும் ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்கு. அரசியல் புரிதலும் கிடையாது, அரசியல் மேல நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அது பெரியார் அண்ணாவுடைய கொள்கைகளை சகோதரர் விஜய் பேசும்போது அது இளைஞர்கள்கிட்ட போய் சேருது ஒரு நல்ல விஷயம் தான் பார்க்கிறேன். நான் தேர்தலை பத்தி, நான் அந்த தேர்தல் வெற்றி தோல்வி பத்தி சொல்லும்போது, நான் என்னதான் திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தேர்தலை பொறுத்த வரைக்கும் சாதி, மத மற்றும் பண அரசியலை கடந்து முதல் முறையாக ஒரு இயக்கம் வெற்றி பெற்றிருக்கு. நாங்களும் நாங்கள் நின்ன 4 இடத்துல நாங்கள் 2 இடத்துல நாங்கள் தோத்தனாங்க. இந்த ஒரு இது பொறுத்த வரைக்கும் ஜாதி, மத, பண அரசியலை கடந்து ஒரு இயக்கம் வெற்றி பெறுதுன்னா அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது, ஜனநாயகத்திற்கு நல்லது நான் பார்க்கிறேன். இது என்னோட எண்ணம் மாத்திரம் கிடையாது. பல்வேறு மக்கள், திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க கூட அரசியலை கடந்து பல பேர் இது ஒரு நல்ல விஷயமா பாக்குறாங்க. புதிய ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குங்கிறத பாக்குறாங்க. மதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் நடைபெற போது, அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி தொடர்பான மறுபரிசீலனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கா? எத்தகைய நிலைப்பாடு மதிமுக இருக்க தலைவர்கள், தொண்டர்கள் விரும்புறாங்க? பொதுக்குழுங்கிறது இந்த தேர்தல் முடிந்த பிறகு அதை பொதுக்குழுவை கூட்டுவதுங்கிற ஒரு வாடிக்கை தான். இது ரெகுலர் பிராக்டிஸ் தான். இதுல பிரஸ்ல நேற்று ஏற்பாடு இருக்கும்போது மீடியா அவங்க கிட்ட கேட்கறாங்க, நீங்க கூட்டணியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எதிர்காலத்தில் நீங்க ஆதரிப்பீங்கன்னு சொல்லும்போது கூட்டணி பற்றிய முடிவை பத்தி நான் சொல்ல முடியாது. தனி மனித ஒரு இதான் துரை வைகோ நான் சொல்ல முடியாது. பொதுக்குழு வருகின்ற பொதுக்குழுவில் பல விவாதங்கள் நடக்கும்போது இந்த கூட்டணி பற்றிய விவாதங்கள் நடக்கும். அப்போ இயக்க தோழர்கள், நிர்வாகிகளுடைய மனநிலைக்கு ஏற்ப தலைமை முடிவெடுக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில ஒரு டிஸ்கஷன்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பேன். ஆனா இந்த பொதுக்குழுவே இந்த கூட்டணி பத்தி தான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பல விஷயங்கள்ல கூட்டணி பற்றியும் விவாதிக்கப்படும் சொல்லியிருந்தேன். அப்படிதான் நான் சொல்லியிருந்தேன். சட்டப்பேரவை தேர்தலில் மதிமுக வேட்பாளர்கள் திமுக சின்னத்துல போட்டிட்டாங்க. அதை பத்தி குறிப்பிடும்போது நீங்க துரதிருஷ்டவசமாக அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. சோ அப்படி ஒருவேளை இல்லாமல் இருந்தால் இன்றைய சூழல் வேறாக இருக்குமா? யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்ல முடியாது. நாங்க எங்களுடைய துரதிருஷ்டங்கிற வார்த்தை என்னன்னா, மறுபடியும் சொல்றேன், தெளிவா சொல்றேன், ஒவ்வொரு இயக்கத்துக்கும் இயக்கத்துடைய கொடியும் அதன் சின்னமும் அடையாளங்கள். அதுதான் அந்த ஒரு இயக்கத்துடைய கொடிய சின்னதான் அந்த இயக்கத்துடைய அடையாளம். அதை விட்டுட்டு இன்னொரு இதுல நீங்க போட்டி போட்டுங்கிறது ஒரு அடிப்படை உரிமையை பறிக்கிறதாக. இது எங்க இயக்கத்தோழர்கள், நிர்வாகிகள் மனசங்கடங்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கூட்டணியை விட்டு நம்ம வெளியே வரக்கூடாது. ஒரு நிலைப்பாடு, நீங்க மதவாத
சக்தியோட நம்ம சேரக்கூடாது, மதவாத இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்துடக்கூடாதுங்கிறத ஒரு இதனால நாங்கள் 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணியில் சேர்ந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் எந்தவித இதுலையும் நம்மளால பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த முடிவு எடுத்துனாங்க. அது ஒரு காம்ப்ரமைஸ் தான். பட் கீழே இருக்கிற தொண்டர்களும் சரி எங்களோட அவங்க பொறுத்த வரைக்கும் அதை விரும்பல. அவங்க தொடர்ந்து இந்த தேர்தலையும் அது அந்த பிரச்சனையாச்சு. அது கடைசியில் எங்களுக்கு வந்து 4 இடங்கள் கொடுத்து அதுல அட்லீஸ்ட் ஒரு இடம். ஏன்னா எனக்கு என்ன ஆசைன்னா சட்டமன்றத்துக்கு போனீங்க வச்சுக்கோங்க, அந்த இதுல பார்க்கும்போது மதிமுகங்கிற பேரே இருக்காது. ஸோ அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உருவாயிடுச்சு. எனக்கு தனிப்பட்டது கட்சிக்காரங்க மத்தியில் ஒரு இது இருந்தது. அதில் 4 இடத்துல ஒரு இடம்னாச்சும் நம்ம மதிமுக போட்டி போடணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அது சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அதுலயும் நாங்க பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது வந்து எங்களுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதனாலதான் நான் சொல்லும் போது துரதிருஷ்டங்கிறது அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஐ நீட் டு பி ஹானஸ்ட் அபவுட் இட். இல்லைங்க நாங்க எல்லா சமரசத்தோட தான் நாங்க இது பண்ணிட்டு தான் நான் நின்னோன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். அது நான் அந்த பொய்யை நான் சொல்ல விரும்பல. நான் வருங்காலங்களில் இந்த சூழல் மாறுமா? என்னுடைய கருத்து, துரைவைகோவின் கருத்து, தொண்டர்களின் கருத்து என்னன்னா, இனி எந்த தேர்தலையும் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னொரு கட்சி சின்னத்துல போட்டி போடக்கூடாதுங்கிறது எங்களுடைய கருத்து. வருகின்ற பொதுக்குழுவில் அது அந்த கருத்தை நான் பிரதிபலிக்க போறேன். நான் இனிமே வந்து எங்களுடைய தனித்தன்மையை நம்ம இழக்கக்கூடாது. இது அந்த அந்த அடிப்படையில் வந்து நாங்க மதிமுக அடுத்து வருகின்ற தேர்தல்களில் அது எங்களுடைய சின்னம், தனி சின்னத்தில் தான் நாங்க நிக்கணுங்கிறது ஒரு தீர்மானமா நிறைவேற்றுங்கிறது என்னுடைய கருத்து. சட்டப்பேரவை தேர்தலில் உங்களோட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் எல்லாருமே வந்து இப்போ கூட்டணி அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான வாய்ப்பு மதிமுகவுக்கு ஏன் கிட்டவில்லை? காரணம் எங்களுடைய சின்னத்தில் நாங்க போட்டி போடல. நாங்க திமுக சின்னத்தில் போட்டி போட்டதுனால நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தானா அது வந்து எப்படின்னா நீங்க கட்சி அதாவது அது ஒரு குதிரை பேரமா கூட பேசப்படும். ஏன்னா வந்து கட்சினா நாங்க அவங்க திமுக மெம்பர்ஸா தான் அவங்க உறுப்பினர் தான் கருதப்படுறாங்க. அப்போ அவங்க எடுத்த முடிவுக்கு புறம்பா ஒரு எதிரா நாங்க போய் அதை வாக்களித்தனா அது கட்சி தாவல் சட்டத்துப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். சோ எங்களுக்கு என்னன்னா எந்த சூழ்நிலையில காங்கிரஸ், பொது உடைமை இயக்கங்கள், மற்ற இயக்கங்கள்லாம் அன்னைக்கு தாவேகாக்கு, சகோதரர் விஜய்க்கு ஆதரவா அன்னைக்கு வாக்களித்தாங்கன்னா அது கூட்டணி மாறதுன்னு நான் பார்க்கல. நான் அன்னைக்கு சூழ்நிலைக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கிற சட்டத்திட்டங்கள் படி என்னன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி, தனிப்பெரும்பான்மை எந்த கூட்டணிக்கும் கட்சிக்கும் கிடையாதுன்னா அடுத்தபடியாக எந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு தாவேகா சகோதரர் விஜயோட இயக்கத்துக்கு அது இருந்தது. அதன் அடிப்படையில் வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணுங்கிறது அவங்க ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அதே வேளையில வந்து அப்படி ஆதரவு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு என்ன பார்ப்பாங்க, அடுத்து ஒண்ணு கலைச்சிருவாங்க, இல்லனா ஜனாதிபதியோடைய ஆட்சி வரும். அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதனால வந்து ஒரு அவசர ஒரு நெருக்கடி இதை தவிர்க்கிறதுக்கான அந்த இயக்கங்கள் வந்து அன்னைக்கு தாவேகாக்கு ஆதரவளிச்சாங்க. அது பொதுவுடைய இயக்கங்கள் அவங்க ஒரு கண்டிஷனல் சப்போர்ட் தான் சொல்லியிருக்காங்க. தே ஹவ் நாட் கிவன் அன்கண்டிஷனல் சப்போர்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறைஞ்சபட்ச அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் படி இதன் அடிப்படையில் நாங்க ஆதரவு கொடுக்கிறோம். அதே வேளையில சில இது நாங்க சில இது பொறுத்த வரைக்கும் நீங்க அதை மீறி நீங்க செஞ்சீங்க நாங்க மறுபரிசீலனை செய்யணும் கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ அதன் அடிப்படை ஒருவேளை நீங்க சொல்றீங்களா ஒருவேளை நாங்க அந்த மாதிரி இது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷனல் சப்போர்ட் கூட நாங்க கொடுத்திருப்போம். ஒரு புறம் மத்திய அரசோட ஊந்துதல் காரணமாக கவர்னர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி, அந்த மாதிரியான ஒரு அச்சம் அந்த சமயத்துல இருந்த சமயத்துல அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் தயாரா இருந்தாங்க. இப்ப கூட அதிமுக சேர்ந்தவர்கள் பலர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க, தாவேகால இணைஞ்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மேலும் பலர் ஆதரவு தெரிவிக்கவும் தயாரா இருந்தாங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இப்போ கரெக்டா இப்போ ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா அதிமுக உறுப்பினர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து அவங்க தாவேக்கால சேர்ந்தது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு, அது கண்டிக்கத்தக்கது, குதிரை பேரம் எல்லாம் சொன்னாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் ஒரு அரசியல் இயக்கத்துல ஒருத்தர் பயணிக்கிறாரு, ஒரு கட்டத்துல அந்த இயக்கத்தினுடைய கொள்கை பிடிக்கல, இல்ல அந்த தலைமையுடைய நடத்தை பிடிக்கல, இல்ல அந்த இயக்கத்துடைய கொள்கைக்கு புறம்பா அந்த தலைமை நடக்குது. அப்படி இருக்கும்போது அவருடைய இதுபடி இனிமே அந்த இயக்கத்தில் நான் பயணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியோ இல்லாட்டி எம்பி பதவியோ ஏதோ ஒரு பதவியோ அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு இயக்கத்துக்கு போறாரு, இல்லாட்டி அரசியல் விட்டு ஒதுங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஒரு ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் ஒரு அந்த உரிமை உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது என்னன்னா இங்க அந்த அதிமுக உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ராஜினாமா பண்ணிருக்கிறாங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க தாவாய்க்குள்ள சேர்ந்திருக்கிறாங்க. இது வந்து நம்ம குதிரை பேரம் சொல்றதோ இல்லாட்டி நீங்க இதை வச்சு நீங்க அந்த தாவேக்கா வந்து நீங்க கண்டிக்கிறதோ எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. அதே வேளையில் நீங்க ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க அந்த கட்சிக்கு அந்த தலைமைக்கு எதிராக நீங்க போய்
சட்டமன்றத்திலே வாக்களிக்கிறீங்க இல்லைன்னு செயல்படுறீங்கன்னா அது வந்து ஒரு தவறு. ஸோ ஏன்னா இது ஒவ்வொரு கேஸ் பை கேஸ் தான் நம்ம சொல்ல முடியும். கடந்த காலங்களில் இப்போ நான் ஒரே ஒரு என்னன்னா கடந்த காலங்களில் இப்போ இந்த குற்றச்சாட்டு வைக்கிற இயக்கங்கள் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடவில்லையாங்கிறது என்னுடைய கேள்வி. முதலமைச்சரா பொறுப்பேற்ற உடனேயே விஜய் அவர்கள் வந்து உங்களோட இல்லத்துக்கு வந்து மதிமுக நிறுவனர் வைகோ அவர்களையும் உங்களையும் சந்திச்சாரு. ரொம்பவும் ஒரு நெகிழ்ச்சியான சந்திப்பா இருந்தது. அதன் பிறகு இப்போ நீங்க சட்டமன்றத்தில் அவங்களுக்கு ஆதரவு அளிக்க முடியலனா கூட கொள்கை ரீதியாக பிற விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இஷ்யூ பேஸ்டா சொல்ல முடியும். ஒவ்வொரு உதாரணம் வந்து ஒரு இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து புதிய அரசு மேல வைக்கிறாங்க. அதுல நாங்க என்ன சொல்றோம்னா குறைஞ்சபட்சம் 6 மாதங்கள்ல இருந்து 1 வருடம் அவங்களுக்கு கால அவகாசம் கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்றேன் நான். அதுல சில இயக்கங்கள் பொறுத்து இல்ல டே ஒன்ல இருந்து எங்களுக்கு வேணும், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை, இனியும் நிலைமை மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் கருத்து சொல்றாங்க. அதுக்கு வந்து எனக்கு என்னன்னா இப்பதான் வந்து மந்திரி சேவை அமைச்சிருக்கிறாங்க. இப்படி கம்ப்ளீட்டா ஒரு ரீஷெஃபில் நடந்துட்டு இருக்கும், ஒரு மாற்றங்கள் நடக்கும்போது புதிய அதிகாரிகளா இருக்கட்டும் புதிய மந்திரிகளா இருக்கட்டும் அந்த நிலம் என்ன இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன பிரச்சனை இருக்கு அந்த புரிதல் வர்றதுக்கே உங்களுக்கு பல மாசங்கள் வரும். உங்களுக்கு தேர்தலில் வந்து மிகவும் ஒரு வலிமையான ஒரு கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்கு. நீங்களும் அந்த கூட்டணியில் இருக்கீங்க. இத்தனை காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் இப்படி ஒரு மாபெரும் கூட்டணின்னு தான் தேர்தலுக்கு முன்னாடியே பேசப்பட்டது. அந்த கூட்டணி வெற்றி பெறாததற்கு காரணம் என்ன? நான் பொதுவா இப்படி சொல்லணும்னா சகோதரர் விஜய்க்கு வந்து தாவேகாவுக்கு 35 விழுக்காடு வந்து அவருக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து வந்த திமுக தலைமையிலான கூட்டணிக்கு அதை எங்கள் கூட்டணிக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 31 நினைக்கிறேன் 31 விழுக்காடு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு 27 விழுக்காடு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 விழுக்காடு வித்தியாசம். இதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் சொல்லி இட்ஸ் அ ஃபிராக்சர்ட் மேண்டேட்னு சொல்ல முடியும். இதுல என்னன்னா இப்ப சகோதரர் விஜய்க்கு அது 35 விழுக்காடு விழுந்திருக்குன்னா ஒரு 15% அவர் சகோதரர் விஜய் மேல இருக்க அந்த பிரியம் அந்த 15 விழுக்காடு விட்டுருங்க. மீதி 20 விழுக்காடு நான் பாக்குறது என்னன்னா பொதுவா அரசியல்வாதிகள் மேல ஒரு அவநம்பிக்கை, ஒரு பிடித்தம் இல்லாதது, ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சிட்டு அந்த 20 விழுக்காடு விழுந்திருக்காங்க. அந்த 20, 15, 35 தான் சொல்லணும். 35 பொறுத்த வரைக்கும் முழுமையா தாவேக்காவுடைய இதுன்னு சொல்ல முடியாது. அது என்னன்னா மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இட்ஸ் டைம் ஃபார் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லணும். சுய பரிசோதனை எல்லாருக்கும் தேவை. மதிமுகவுக்கும் தேவை, அதிமுகவுக்கும் தேவை, திமுகவுக்கும் தேவை, எல்லா இயக்கங்களுக்கும் தேவை. ஏன்னா ஒரு டிபாக்கல், ஒரு தோல்வி நடக்கும்போது ஏன் நம்ம தோத்தோம்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதோடைய காரணங்கள் நம்ம ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் அதை நிவர்த்தி பண்ணிட்டு நம்ம கண்டிப்பா நம்ம அதை பண்ணானா கண்டிப்பா நம்ம வந்து முன்னேற்ற பாதையில் நமக்கு போலாங்கிறதா என்னுடைய அர்த்தம். நான் அதை எங்களுக்கு சேர்த்து சொல்றேன். நான் 2014 அது அப்போ வந்து மக்களவை தேர்தல், இப்ப நடந்திருக்கிறது சட்டப்பேரவை தேர்தல். ஆனா அந்த மக்களவை தேர்தலில் திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்றாக ஒரு கூட்டணி அமைக்கிறதுல மதிமுக அப்போ ஒரு முக்கிய பங்கு வகித்தது. அந்த சூழல்ல இப்ப இருக்கிற மாறுபட்ட சூழலை வச்சு எப்படி பாக்குறீங்க அப்ப நடந்ததுக்கும் இப்ப நடந்ததுக்கும்? சகோதரர் விஜய் நம்ம எங்களுடைய இல்லத்திற்கு வந்தபோது நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை தான், எங்கள் தலைவர் வைகோ இருந்தாங்க. நான் அவர் சொன்னது மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் பண்ண முடியாத, எங்க ஐயா பண்ண முடியாத, புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்கள் பண்ண முடியாத நீங்க பண்ணிருக்கிறீங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு நான் சொன்னேன். நான் அவ்வளவுதான், சிம்பிள் ஆஸ் தட். ஜனங்க பொறுத்த வரைக்கும் வைகோ நல்லவர் தான், மூப்பனார் ஐயா நல்லவர் தான், ஒரு காலஞ்சென்ற ஒரு அண்ணா விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவர்கள் திமுக அதிமுக போன்ற மிகப்பெரிய இயக்கங்களை வீழ்த்தக்கூடிய வலிமை இருக்காங்கிறது அவங்களுக்கு சந்தேகப்பட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு பிடிக்கும், நல்ல மனுஷன் நல்ல கட்சி தான், ஆனா இவங்களுக்கு போட்டா ஜெயிக்குமா, வாக்கள் பிளவுபடலாமே, நம்ம எதுக்கு போடணும், இது ஜெயிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து ஜனங்களுக்கு வரல. இவர் மேல அந்த நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நாடாளுமன்றத்தில் எப்பவுமே பார்க்கறது, குறிப்பா மக்களவையில தேசிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையா ஒரே குரல்ல எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரியா ஒரு நிலைப்பாடு இது வரைக்கும் இருந்தது. இப்போ திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா பிற கட்சிகள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. சோ இதனால அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை, முன்பு இருந்த மாதிரி ஒரு இணைப்பெரியாத ஒரு நிலைப்பாடு, அந்த மாதிரியெல்லாம் சூழல் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டு நலன்கிற வரும்போது
தமிழ்நாடு உரிமைகளை வந்து நம்ம காப்பாற்றணும், இல்லாட்டி நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் வரணும், உங்களுக்கு நிதி வரணும் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஒன்றுபட்டு தான் செயல்படணுங்கிறது என்னுடைய விருப்பம். கடந்த காலங்கள் அப்படிதான் இருந்திருக்காங்க, நீங்களே சொல்றீங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா மேகதாது பிரச்சனை, தமிழ்நாட்டு அரசியல் இயக்கங்கள் இது போன்ற விஷயங்கள் ஒன்றுபட்டு தான் செயல்படும். அப்படி செயல்படலைன்னா அது நாளைக்கு ஜனங்கள்கிட்ட போகும்போது இது ஏதோ அரசியல் உள்நோக்கத்துக்காண்டி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசியல் இயக்கங்களுக்கே ஒரு பின்னடைவு வரும் தான் நான் பாக்குறேன். நான் இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவோட இன்னொரு தாக்கமா என்ன பாக்குறாங்கன்னா, அண்ணாமலை வந்து பாஜகவிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறது? அதாவது ஒரு கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் பின்னடைவுனால இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுதா? நீங்க அவருடைய இன்னைக்கு கூட நம்ம ஹிந்து நாளிதழ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ்னு தெரியல, நான் படிக்கும் பொழுது முதல் பக்கத்தில் வந்த ஒரு இதுதான். அதில் என்ன சொல்றாங்கன்னா, அது சகோதரர் அண்ணாமலையுடைய ஆதரவாளருடைய கருத்துன்னு போட்டிருக்கிறாங்க. அவருடைய புதிய இயக்கம் பொறுத்த வரைக்கும் சாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு முன்னேற்ற அரசியல் இது பண்ணி, அதே நேரத்தில் தமிழ்நாடுடைய நலன்களை காக்கிறதா இருக்கட்டும், பட் அதே நேரத்தில் ஒன்றுபட்ட இந்தியா அந்த அதுல வந்து நாங்க இதா இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது இன்றைய காலத்துக்கு பொறுத்த வரைக்கும் நான் அதை வரவேற்கிறேன். நான் அந்த ஜாதி மதம் எல்லாம் கடந்து அதே நேரத்தில் ஒரு ஒன்றுபட்ட இந்தியால தமிழர் உரிமைக்காண்டி போராடுற ஒரு இயக்கமா ஒரு கொண்டு வந்தனா சந்தோஷம் தான். மற்றும் ஒரு இயக்கம் வர்றது சந்தோஷம் தான். கட்சிகளை கடந்து இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பேசப்படுற ரொம்ப முக்கியமான விஷயம் ஜென்சி, இளம் வாக்காளர்கள். அந்த இளம் வாக்காளர்களுடைய அவங்களுடைய சிந்தனை, அதனுடைய தாக்கம், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சியில் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து பெரிய ஒரு பணச்செலவோ இல்லாட்டி நீங்க பெரிய ஒரு இயக்கமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சாமானியனா இருந்து அவங்களோட நம்பிக்கை, ஜென்சியோட நம்பிக்கையை பெற்றால் வந்து கண்டிப்பா வந்து அது நம்ம வெற்றி பெறலாங்கிற ஒரு உருவாக்கி இருக்காங்க. அதே வேளை ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஜென்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து அவங்க நரேட்டிவ்ஸ் வச்சு அவங்க வந்து ஒரு அரசியல் வந்து கொள்கை ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதுல வந்து எனக்கு என்னன்னா ஃபேக்ட் செக் பண்ணணுங்கிறது என்னுடையது. இன்னைக்கு சோசியல் மீடியால 90 விழுக்காடு அது பொய்கள் தான், பொய்யும் ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ் தான் இருக்கு. அதுக்கு வந்து அவங்க அது உணரணும். இன்றைய அரசியல் இயக்கங்களும் தலைவர்களும் பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவங்களுக்கு சென்சிடைஸ் பண்ணணும். சோசியல் மீடியாவே நம்பி அதை இது பண்ணி ஒரு நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடோ ஒரு சித்தாந்தங்களோ நீங்க இது எடுக்கிறது வந்து அது முற்றிலும் தவறு. அது பின்பற்றக்கூடாது. அரசியல் இயக்கங்களுக்கு அந்த கடமையே இருக்கு. நீங்க ஃபேக்ட் செக் பண்ணி அந்த ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸை நம்பக்கூடாதுங்கிறது அதை நம்ம சொல்லணும். பல்வேறு கருத்துக்களை புதிய தலைமுறையுடன் பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.